தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. டீலிமிட்டேஷனை திமுகலாம் எதிர்த்த பொழுது அவர் சில வாக்குறுதிகள் கொடுத்தாரு. அன்றைக்கெல்லாம் திமுக அதெல்லாம் செல்லாது அப்படின்னு எதிர்த்தாங்க. காங்கிரஸில் சேர்ந்துன்னு இங்கே நம்ம தான் ஜெயிப்போம், பிஜேபி எதிர்ப்பில் காலத்தை ஓட்டலாம்னு நினச்சாங்க. இன்றைக்கி எல்லாம் தலைகீழ ஆனதுனால பிஜேபி கூட இந்த வழக்குகளுக்குன்றதுனால பல விஷயங்களும் ஒத்து போகணும்னு நினைக்கிறாங்க. பார்வையும் மாறி டீலிமிட்டேஷன் பற்றி இவர்களே ஒரு நரேட்டிவை செட் பண்ணாங்க. இப்போ இவர்களே அதை உடைக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிருக்காங்க. இப்போ நீட்டு கரெக்டான விஷயம், ஆனால் நீட்டு எதிர்க்கிறோன்னு ஊர் பூரா பெருசாக்கி வச்சுருக்காங்களா. சும்மா இருக்கிறவங்க கூட நீட்டை வந்து நீட்டில் இருக்கிற நல்ல விஷயம்னால பிஜேபி ஆள்றான்னு தாவேகா பயப்படுது. காங்கிரஸுக்கு எந்த காலத்துலையும் இந்தியாவை பற்றியோ தமிழ்நாடை பற்றியோ அக்கறை கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணதுன்னா காங்கிரஸில் நம்பர் 1. காவிரி இஷ்யூலேருந்து பல விஷயங்கள் இன்றைக்கும் துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க. உலகத்திற்கே பதில் சொல்ல வேண்டிய ஒற்றுமையாக இருக்கிறோன்னு காமிக்க வேண்டிய இடத்துல திமுக பின்னடைவு காமிக்கிறாங்கன்னு அது சிதம்பரம் போடுறாரு ட்வீட்டு. அது காவிரிக்கும் வாங்கலை, உலகத்துக்கே நாங்கள் ஒற்றுமையாக இருக்குன்னு காமிக்கலாம். டீலிமிட்டேஷன்ன்றது அன்னைக்கு இருந்த மக்கள் தொகைக்கு ஒரு தொகுதிக்கு ஒரு எம்பி, அன்னைக்கு ஒரு 6 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருந்திருப்பார். இன்னைக்கு 25 லட்சம் 30 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி. அப்போ அவ்வளோ லட்சம் பேருக்கு ஒரு எம்பினா அது கஷ்டம். அப்போது இது வந்து சிக்கல்னு சொல்லிட்டு 2001 அதை மறுவரையறை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போது எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. திமுகவில் அந்த மறுவரையறை குழு போடுறாங்க. அதில் பொன்முடிமார் கொண்டு இருக்காரு டீலிமிட்டேஷன் குழு. நீ உட்காந்து ஊட்டினுக்கிறாங்க. இதே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தால் டீலிமிட்டேஷனை கொண்டு வருவோம், முன்னாடி நிற்பான். நீ பிஜேபினா சொல்லுது அதை அவன் சொல்லுவான். காங்கிரஸ் ஆட்சியில் இல்லைன்னா கண்மூடி இல்லாத கதெல்லாம் சொல்லி கண்மூடித்தனமாக எதிர்க்கிறான். இவங்க என்ன பயம் காங்கிரஸுன்னா, உத்தரப்பிரதேசில் எம்பி எண்ணிக்கை கூடிச்சுன்னா ஒவ்வொரு இதுலேயும் நம்ம தனித்தனியாக இது பண்ணோம். அதிலெல்லாம் வந்து இவன் எண்ணிக்கையை கூட்டிடுவான் பிஜேபி. நம்ம ஒன்றும் அது உன் கட்சி பிரச்சனை. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ டீலிமிட்டேஷன்ற ஒரு விஷயம் ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து திமுக மேபி அந்த பில் அங்கே பார்லிமெண்ட்டில் கொண்டு வரப்போ வெளிநடப்பு செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்துட்டு இருக்கு. இது எப்படி சார், இப்படி தான் நடக்க வாய்ப்பு இருக்கா? டீலிமிட்டேஷன் பற்றி உங்கள் புரிதல் என்ன சார்? டீலிமிட்டேஷன்றது இப்போ பாப்புலேஷன் வைஸ் ஒரு தொகுதியை அதிகப்படுத்துகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமாக பாப்புலேஷனை கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. அதனால் வந்து கம்மியாகுமா அதிகமாகுமான்ற டவுட் எனக்கே இருக்குது. அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் சார் இந்த டவுட். டீலிமிட்டேஷனை மத்திய அரசு எப்படி அமல்படுத்த போகிறதாக சொல்லுது. பாப்புலேஷன் வைஸ் தான். அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டில் அமித்ஷா சில வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாரு. பெண்களுக்கான சில அவங்க ரிசர்வேஷனும் கொடுத்துருக்காங்க. டீலிமிட்டேஷனை திமுகலாம் எதிர்த்த பொழுது அவர் சில வாக்குறுதிகள் கொடுத்தாரு. அன்றைக்கெல்லாம் திமுக அதெல்லாம் செல்லாது அப்படின்னு எதிர்த்தாங்க. அன்றைக்கி சூழ்நிலை வேறு. காங்கிரஸ் கூட சேர்ந்துன்னு இங்கே நம்ம தான் ஜெயிப்போம், பிஜேபி எதிர்ப்பில் காலத்தை ஓட்டலாம்னு நினச்சாங்க. இன்றைக்கி எல்லாம் தலைகீழ ஆனதுனால பிஜேபி கூட இந்த வழக்குகளுக்குன்றதுனால பல விஷயங்களோட ஒத்து போகணும்னு நினைக்கிறாங்க. பார்வையும் மாறி இருக்கு. இப்போ தான் ஒழுங்கான பார்வைக்கு வந்திருக்கு. முன்னாடி இருந்த பார்வை இப்போ நீட்டு கரெக்டான விஷயம், ஆனால் நீட்டை எதிர்க்கிறோன்னு ஊர் பூரா பெருசாக்கி வச்சுருக்காங்களா. சும்மா இருக்கிறவங்க கூட நீட்டை வந்து நீட்டில் இருக்கிற நல்ல விஷயம்னால பிஜேபி ஆள்றான்னு தாவேகா பயப்படுது. பிஎம்சி ஸ்கூல்னால் தாவேகா பயப்படுது. அந்த அளவுக்கு பிரச்சாரம். இது நவோதயா பள்ளிகள்னால் தாவேகா பயப்படுது. ஏன்னா பிரச்சாரம் அந்த அளவுக்கு. அதெல்லாம் மீறி தாவேகா பண்ணாங்கன்னா உண்மையிலே வாழ்த்தலாம். அப்போ பெருவாரியான மக்கள் மத்தியில் இது அதே மாதிரி தான் டீலிமிட்டேஷன் பற்றி இவர்களே ஒரு நரேட்டிவை செட் பண்ணாங்க. இப்போ இவர்களே அதை உடைக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிருக்காங்க. இப்போ காங்கிரஸ் உட்காந்துன்னு நரேட்டிவ் செட் பண்ணுறான். காங்கிரஸுக்கு எந்த காலத்துலையும் இந்தியாவை பற்றியோ தமிழ்நாடை பற்றியோ அக்கறை கிடையவே கிடையாது. இந்தியாவில் நடந்த பல பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணமாக இருந்தது காங்கிரஸ். சில முன்னேற்றங்கள் வந்தது, ஆனால் டோட்டலாக பார்த்தா திமுக மாதிரி தான். இது 25% இருக்கும், 75% தேவையில்லாத ஆணிதால் தான் இருக்கும். அந்த மாதிரி இன்னொன்று, தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணதெல்லாம் காங்கிரஸில் நம்பர் 1. காவிரி இஷ்யூலேருந்து பல விஷயங்கள் இன்றைக்கும் துரோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டீலிமிட்டேஷனுக்கு இந்தியாவிற்கே உலகத்திற்கே பதில் சொல்ல வேண்டிய ஒற்றுமையாக இருக்கிறோன்னு காமிக்க வேண்டிய இடத்துல இவர்கள் வந்து திமுக பின்னடைவு காமிக்கிறாங்கன்னு அது சிதம்பரம் போடுறாரு ட்வீட்டு. அது காவிரிக்கும் வாங்கலை, உலகத்துக்கே நாங்கள் ஒற்றுமையாக இருக்குன்னு காமிக்கலாம். இந்தியா லெவலில் நதிகள் இணைக்கப்படும், மேகதாட்டு கட்டக்கூடாது, தமிழ்நாட்டை வஞ்சிக்கூடாதுன்னு ராகுலை போய் சொல்ல சொல்லுங்கள் டிகேஸ்ட்டை. இல்லை நீங்களும் மூத்த தலைவர் தானே போய் சொல்ல வேண்டியதானே. அதுனா டீலிமிட்டேஷனுக்கு ஒரு நியாயம், காவிரிக்கு ஒரு நியாயமா என்னான்னு இப்போ நான் சொல்கிறேன் உங்கள் புரிதலுக்காகவும். டீலிமிட்டேஷன்றது
மக்கள் தொகை அதாவது ஒரு தொகுதி இந்தியாவில் வந்து 543 எம்பி தொகுதி 1971 மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டு வந்தாங்க. அதில் அதற்கு பிறகு 71ல் நான் ஒரு 65 70 80 கோடி இருந்திருக்கும் மக்கள் தொகை. இன்றைக்கி 140 கோடி. சைனாவை பீட் பண்ணிட்டோம் நம்ம. அப்போது அன்னைக்கு இருந்த மக்கள் தொகைக்கு ஒரு எம்பிக்கு தொகுதிக்கு ஒரு எம்பி அன்னைக்கு ஒரு 6 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருந்திருப்பார். 6 லட்சம் 5 லட்சம் இருந்திருப்பார். இன்றைக்கி 25 லட்சம் 30 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி. அதுலேயும் உத்தரப்பிரதேசலாம் போனால் இன்னும் கூடுதலாக வரும். அப்போ அவ்வளோ லட்சம் பேருக்கு ஒரு எம்பினா அது கஷ்டம். அப்போது இது வந்து சிக்கல்னு சொல்லிட்டு 2001ல் அதை மறுவரையறை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போது எல்லோரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. திமுகவில் அந்த மறுவரையறை குழு போடுறாங்க. அதில் பொன்முடி முதற்கொண்டு இருக்கார். டீலிமிட்டேஷன் குழு இன்னைக்கு உட்காந்து ஊட்டினுக்கிறாங்க. அன்றைக்கி என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க? அன்றைக்கி அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனைலாம் வந்து இல்லை வேணாம் அடுத்த 25 வருஷத்துக்கு அப்படியே போட்டுன்ட்டாங்க. ஓகே, அப்படியே போட்டோன்னா அவர் பாஸ் பண்ணி விட்டார் வாஜ்பாய். அப்போது உங்களுக்கு அப்போ வந்து ஒரு 8 லட்சம் இருந்தப்போ அடுத்த 26 வருஷத்தில் 71 2001 2026 அடுத்த 25 வருஷத்தில் பார்த்தா அப்படியே நம்மளே 5 கோடி கிட்ட இருந்த மக்கள் தொகை இன்றைக்கி 8 கோடி ஆயிடுச்சு. 3 கோடி 2.5 கோடி இருந்த வாக்காளர்கள் இன்றைக்கி 6.5 கோடி வாக்காளர்கள் இருக்கான். 5.5 கோடி பேர் 6 கோடி நெருங்குறான். 4.5 கோடி பேருக்கு மேலே வாக்கு அளித்தான். அப்போ வந்து வாக்காளர் கணக்கு இல்லை. 8.5 கோடி பேருக்கு 39ன்னு கணக்கு போட்டால் பெருசாக போயிடும் ஒரு எம்பி. அப்போ மாவட்டங்கள்லாம் ஏன் பிரிக்கிறாங்க? மக்கள் தொகை அடிப்படையில் அட்மினிஸ்ட்ரேஷன் ஈஸியாக அட்மினிஸ்ட்ரேஷன். அப்போ எம்பிகளுக்கு மட்டும் என்ன நியாயம்? அப்போ எம்பிகள் பிரிக்கணும் அப்படின்னு இன்னொன்று ஆயிடுச்சு. 71னா 50 வருஷம் ஆயிடுச்சு. 50 வருஷமும் தள்ளிட்டு மாதிரி 25 வருஷம் தள்ளிட்டு போனால் கஷ்டம். அது நடக்காது. இதே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தால் டீலிமிட்டேஷனை கொண்டு வருவான். அவன் முன்னாடி நிற்பான். நீ பிஜேபினா சொல்லிட்டு அதை அவன் சொல்லுவான். காங்கிரஸ் ஆட்சியில் இல்லைன்னா கண்மூடி இல்லாத கதெல்லாம் சொல்லி கண்மூடித்தனமாக எதிர்க்கிறாங்க. அதுக்கு இவர்கள் பிஜேபிக்கு எதிர்ப்புன்ற ஒரே பயன்படுத்திட்டு இப்போது இந்த டீலிமிட்டேஷனை மக்கள் தொகை அடிப்படையில் பிரிக்கலாம் அப்படின்னு வரும்போது தான் பிரச்சனை வருது. என்னது, நம்ம குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தின் கீழே நம்முடைய இது கண்ட்ரோலில் இருக்குது. இல்லாட்டி நம்மளும் ஒரு 12 கோடி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த டீலிமிட்டேஷன் நமக்கு பாதிப்பு வராது மக்கள் தொகை அடிப்படையில். அப்போது ஆனால் வட மாநிலங்கள்லாம் எனக்கு என்னென்னு 15 கோடி 8 கோடி 9 கோடி 10 கோடின்னு போய் நிற்கிறான். அப்போ அவனுக்கு எம்பி அதிகரிக்கும். தென் மாநிலங்களில் இது குறையும். அப்படியே இருக்கும். ஒன்று மெயின்டைன் ஆகும் இல்லை குறையுமா? அப்படி மெயின்டைன் ஆகுதுன்னா நம்ம மெயின்டைன் ஆகுறது. நம்ம 39 இருந்து அவன் 120 போயிட்டானா 4 மடங்கு அதிகமாக இருக்கு. அப்போ அது வந்து நல்லா இருக்காதுன்னு தான் எல்லாரும் சண்டை போட்டது. அதனால மக்கள் தொகை அடிப்படையில் கூடாது. அப்போ பார்லிமெண்ட்டில் அமித்ஷா கொண்டு எல்லாரும் சொன்னது, நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம், விகிதாச்சார அடிப்படையிலே பண்ணிடுறோம். 50% ரேஷியோ அப்படியே ஏற்றிடுறோம். இப்போ நீங்கள் 40 எம்பி வச்சுக்கிறீங்க பாண்டிச்சேரியோடு சேர்த்துன்னா 50%னா 60 எம்பி. உத்தரப்பிரதேசம் 80 எம்பி வச்சுக்கிறாங்கன்னா 120 எம்பி. அப்போது 543 அது ஒரு எல்லாம் அப்படி சில இதெல்லாம் குறையும். இப்போ பாண்டிச்சேரி வராது கணக்கில் 39ன்றது 59 தான் வரும். அப்போ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது 543 845 போகும். அப்படியே 50% இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அந்த ரேஷியோவும் அப்படி தான் கூடும். அப்போ 2/3 ஒரு சட்டத்துக்கு மெஜாரிட்டி வேணும்னா நீங்கள் இப்போ 40 வச்சுருந்தவங்க இப்போ 60 வச்சுக்கிறீங்க, அவன் 80 வச்சுக்கிறோம் 120 வச்சுக்கிறான், அதே 2/3 தான் வேணும். அப்போது இப்போ டோட்டலில் எல்லாம் சேர்த்து அதே 50% ஏற்றிட்டாங்கன்னா இப்போ 900 பேர் இருக்கிறாங்கன்னா 2/3னா 600 பேர் வேணும். இப்போ வந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 450 பேர் இருக்கிறாங்க. அப்போ 2/3னா 300 பேர் வேணும். கரெக்டாக? இப்போ 300 பேர் அப்படியே டபுள் ஆகிடுச்சு 900 600 பேர். எங்கேயாவது பாதிப்பு வருமா? வராது. இவங்களுக்கு என்ன பயம் காங்கிரஸுக்குன்னா உத்தரப்பிரதேசில் எம்பி எண்ணிக்கை கூடிச்சுன்னா ஒவ்வொரு இதுலேயும் நம்ம தனித்தனியாக இது பண்ணோம். அதிலலாம் வந்து இவன் எண்ணிக்கையை கூட்டிடுவாங்க பிஜேபி. நம்ம ஒன்றும் அது உன் கட்சி பிரச்சனை. அது நீ உங்கள் செல்வாக்கு நீங்கள் அங்கே அதிகப்படுத்திக்குவாங்க. ஆமாம், இவர்கள் செல்வாக்கு எங்கே அதிகப்படுத்துறது? ஆட்சி வாட்ஸ்அப் தலைவர்கள் ஆகுறாங்க. ராகுல் காந்திலாம் காக்ரோச் போராட்டத்தெல்லாம் பண்ண கூத்துலாம் பார்த்தா செம்ம கூத்து. அவன் போராட்டம் நடத்துகிற நீட் எதிர்ப்புன்னு. நீ நீட் எதிர்க்க முடியாது, கொண்டு வந்தது நீ தான். அதோடு நீ போய் அவனுக்கு ஆதரவாக மாணவர்களுக்கு ஆதரவாக அந்த போராட்டத்தில் அவங்களுக்கான அந்த நீட் எதிர்ப்பு கூட அவன் இல்லை. அவன் அந்த முறைகேடை தான் தடுத்து அதை நீ வந்து பார்லிமெண்ட்டில் நீ எதிர்கட்சி தலைவர் நீ அதை பேசணும் அவங்களுக்கு ஆதரவாக. அதுதான் முறை. இவர் முதல்வர் இல்லை பிரதமர் இல்லை முற்றுகைன்னு இவர் என்னென்னா அந்த காக்ரோச்செலாம் இங்கே ஓடாதுன்னு நினச்சார். அது பயங்கரமான காக்ரோச். அது இன்னொன்று மாணவர்கள் ஒன்று தெரியும்ல, ராகுல் காந்தி யாருன்னு தெரியும்.
அவன் அவ்வளோ சீக்கிரம் வர்ற ஐடியாலாம் இல்லை. அப்போ அந்த போராட்டம் பிசு போச்சு. அப்போ இப்படிப்பட்ட மணலில் இருக்க காங்கிரஸ், திமுக எல்லாரும் சேர்ந்து பாஜக எதிர்ப்புன்ற ஒரே அந்த டீலிமிட்டேஷனை எடுத்தாங்க. அதுக்கு இல்லாத காரணம்லாம் சொல்லிட்டாங்க. காட்சிகள் மாறிச்சு. இப்போ திமுக இன்னொரு ஒன்றா இருக்கு இப்போ. நீங்கள் சட்டசபையிலே பார்க்கலாமா, அதிமுக திமுகலாம் இப்படி இருப்பாங்க. அதுவும் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பேசுறாரு, எடப்பாடி சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுலேயும் அவர் அதிமுக குற்றம் சாட்டுறாரு. 1 பைசா ஊதிய உயர்வு கேட்டப்போ விவசாயிகளை சுட்டு கொன்ற அரசு எங்கள் அரசு இல்லைன்றார். எம்ஜிஆர் பீரியட் நடந்தது. அதை எஞ்சி பதில் சொல்லணும்ல. அது நீங்களாம் தூண்டி விட்டதுடா. அதே புரட்சி தலைவர் தான் விவசாயிகள் கடனை ரத்து பண்ணார், இலவச மின்சாரம் கொடுத்தது அவர் தான், நீங்களா கொடுத்தீங்கன்னு கேட்கணும்ல. எதுவுமே கேட்கல. ஏன்னா பங்காளி ஆயிட்டாங்க. அங்காளி பங்காளியா. அதே மாதிரி சார் இப்போ நீங்கள் டீலிமிட்டேஷன் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நேற்று கனிமொழி சோமு அவங்க எம்பி அவங்க சொல்கிறாங்க, யார் கூட இப்போ அரசியல் வந்துட்டா நண்பன் எதிரி இருக்கத்தானே செய்வான்றாங்க. அப்படின்னா பேசுவாங்க திமுகவில். அதுதான் பூர்ண மதுவிலகுன்னு 2016 பேசுனாங்க. 2021 அதை பற்றி வாயே திறக்கல. ஏன்னா அவங்க தான் ஆட்சி பிடிக்க போகிறாங்க, லாபம் அதில் தான் வரும்னு தெரியும். அப்புறம் அதை வச்சுட்டு என்றும் இல்லாத அளவுக்கு அதில் லாபம் பார்த்தாங்க. அதனால் அதை விட்டுருங்க. அப்போது டீலிமிட்டேஷனில் இந்த இது கொண்டு வராங்க. அந்த கனிமொழி சொன்ன மாதிரி ஆட்சிகள் மாறுது, காட்சிகள் மாறுது. இன்னைக்கு வந்து திமுக கரெக்டாக யோசிக்குது. என்ன யோசிக்குது? 50% கிராஜுவலாக கொடுத்தா ஓகே, அதை தீர்மானத்தில் மசோதாவில் கொண்டு வரணும். 2வது, இன்னைக்கு கொடுத்துட்றீங்க, 2031 இதோட பெரிய மெஜாரிட்டி வந்துட்டிங்கன்னா இல்லை மக்கள் தொகை கணிப்பிடுன்னு மாற்றக்கூடாது. அப்போ அடுத்த 25 வருஷத்துக்கு இதில் மாற்றம் இல்லை அப்படின்றதையும் அதில் கொண்டு வரணும். கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் ஆதரிக்க தயார் அப்படின்றத அவங்க அன்றைக்கி சொல்கிறாங்க. இதில் காங்கிரஸ் ஒரு அயோக்கியத்தனம் பண்ணுது. இதை நிறைவேற விடக்கூடாது, எதாவது பண்ணணும். அவர் ரிஜுவில் வந்து எல்லாம் பேசுகிறாங்க. அதான் உண்மைத்தன்மை தெரிஞ்சும் வேணும்னு திமிரா பண்ணுறாங்க. இதுக்கு இந்த ஜூனியர் கட்சியெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. தாவேகா இதில் இரையாகுது. இதில் ஏன் தாவேகா இரையாகுது? இதில் டைவெர்ட் பண்ணால் இந்த காவிரி இஷ்யூ டைவெர்ட் ஆகும். இன்னொன்று, தாவேகாவை அனைத்து கட்சி கூட்டாமல் பார்த்துக்கிறாங்க. இதில் அவங்களுக்கு என்ன சார் லாபம்? அனைத்து கட்சி காங்கிரஸ் மேலே தானே இது வரும். கர்நாடகாவில் யார் இருக்கிறா? அனைத்து கட்சி கூட்டினா அங்கே காங்கிரஸ் நெருக்கடி வரும்ல. ப்ரெஷர் வரும். அதுக்காக கெட்ட பேர் வரும்ல, அதுக்காக கூட்டாமல் பார்த்துக்கிறாங்க. எதுக்கு கூட்டாதீங்க அப்படின்னா இவங்களுக்கும் புரியல. சரி, ஒருத்தர் கூட சார் இல்லை அட்வைஸ் பண்ணுறதுக்கு காங்கிரஸ் இந்த மாதிரி சித்து விளையாட்டு பண்ணுறதுக்கு? அட்வைஸ் பண்ணுறதுக்கு யார் இருக்கா? அப்படி கேளுங்க. அந்த ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு யார் இருக்கா? அதுதான். அதனால் இன்றைக்கி என்னென்ன பண்ணலாம் அந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் டீலிமிட்டேஷன் பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய தற்போதைய ஸ்டாண்டு கரெக்டு. மத்திய அரசில் டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தால் இந்த 2 அம்சங்கள்லேருந்து நிறைவேற்றினாங்கன்னா பிரச்சனை இருக்காது. பிரச்சனை இல்லை. 60 எம்பின்னு வரும்போது நமக்கு அதுக்கான விகிதாச்சாரம் கரெக்டாக இருக்கும். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார்.